தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஏப்ரல் 5 ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டவருடைய உயிர்ப்பின் பாஸ்கா ஞாயிறு. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். சேசுமரி சூசை 9 அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. தூய ஆவியாரே இறைவா, எழுந்தருளி வாரும். விண்ணகத்திலிருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டியருளும். உமது ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீர். அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கவும் அனுகிரகம் செய்தல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளுதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ராயேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. நெருக்கடியான வேளையில் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன். ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார். ஆண்டவர் என் பக்கம் இருக்க நானே அஞ்ச வேண்டும். மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார். என்னை வெறுப்போருக்கு நேர்வதை கண்ணாராக காண்பேன். மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே மேல். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ராயேல் மக்கள் சாற்றுவார்களாக. ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கி உள்ளது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியது. நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன். ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நம் பாஸ்கா ஆடாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார். ஆகையால் நாம் ஆண்டவரின் பாஸ்காவை கொண்டாடுவோமாக. அருள்வாக்கு. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 20. இறை சொற்றொடர்கள் 1-9 முடிய. வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயில் இருந்த கல் அகற்றப்பட்டிருந்ததை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடம், இயேசு தனி அன்பு கொண்டிருந்தார். மற்ற சீடர்களிடமும் வந்து, ஆண்டவரை கல்லில் எறிந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர். அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றனர். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடர்களும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் உருவித்து ஓடினர். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சென்றார், கண்டார், நம்பினார். இன்றைய நற்செய்தியை மையப்பகுதியாக அமைகின்ற இந்த 3 வார்த்தைகளும் நமக்கு தருகின்ற ஒரு அற்புதமான செய்தியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது. பல முறைகளில் இறைவனை தேடுகின்ற பொழுது வெறுமையை நாம் சந்திக்கலாம். ஆர்வத்தோடு அச்சத்தோடு சீடர்கள் இயேசுவை தேடி ஓடி சென்ற போது அவர்களுக்கு காட்டப்பட்டது வெறுமையான கல்லறை. ஆனால் அந்த கல்லறையில் இயேசு விட்டு சென்ற அந்த துணிகள் அவர்களுக்கு சான்றாக அமைந்தது. அதை பார்த்த பிறகு அவர்கள் கண்டார்கள், நம்பினார்கள் என்பதை நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தான் கிறிஸ்துவின் துவக்கமாக இருக்கிறது. கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் கிறிஸ்துவ விசுவாசமே இல்லாமல் போயிருக்கும். எனவே அப்படிப்பட்ட ஒரு உயிர்த்தெழுதலை சீடர்கள் கண்டு நம்பினார்கள் என்பதை இன்றைய நற்செய்தியில்
வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம். வாழ்வினுடைய வெறுமைகளை எல்லாம் நிரப்புகிறவர் கிறிஸ்து மட்டுமே. அந்த உயிர்த்த ஆண்டவர் நம்முடைய வெறுமைகளை நிரப்புவார், அமைதியை அருள்வார். எனவே உயிர்த்த ஆண்டவரின் மக்களாக உயிர்ப்பை நம்புகின்றவர்களாய் நாமும் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையோடு வாழ்பவர்களாக உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடி உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசிரை பெற்றுக்கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி. நீரெண்ணில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவினுடைய உயிர்ப்பு விழா வாழ்த்துக்கள். உயிர்ப்பு தாண்டவருடைய ஆசீர் நம் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும், இல்லங்களிலும், குடும்பங்களிலும், சமுதாயத்திலும், நாம் வாழ்கின்ற இடங்களிலும் நிறைவாக நிரப்பி நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.